தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல படுதோல்வி அடையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சா நீங்களும் அந்த கேள்வி வந்து கேட்பீங்க. ஏன் அப்படிலாம் வாய் வந்தாலும் பேசுனீங்கல்ல, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு கேள்வி. இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததுக்கு தெப்பகுள ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதிமுக கொடியை ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் அல்ல. நீங்கள் தொண்டர்களை வேகத்தை பார்த்தீங்களா, உணர்வுகளை பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், செய்தி நம்ம பத்திரிகை நம்ம தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன். அதிமுக எங்கள் ரத்தம், அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு என்று கொண்டிருக்கிறார். இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டு காலம் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களை தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரிய வரும். அதுக்கு வந்து இப்போ கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் தான் ரெட்டை லட்சணத்தில் இருக்கோம். கூட்டணி முடிவானதுக்கு முன்னால் உறுதியாக மதுரையில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களுக்கு தான் சொல்லுவோம்.